ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போய் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன், டேரக்டர் லெவல் சொல்ல போகலாம். அண்ட் போன வீடியோஸில் கொடுத்த மாதிரி மார்க்கெட்டோட லெவல்ஸ் எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பார்ப்போம். அண்ட் கரண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு கேப் அப்ல இருக்கு. 56 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கு. இதை நாளைக்கு மார்னிங் செக் பண்ணி பார்ப்போம். கரண்ட் ஜெனரே வரைக்கும் 56 பாயிண்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு பார்த்தா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன் தெரிஞ்சிடும். ஓகே, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் ஒரு 8:30 8 o'clock பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக வியூ தெரிஞ்சிடும். ஓகே ஃபைன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே ஃபைன், டேட்டா லெவல்ஸ்ல போயிடலாம். அண்ட் பார்க்குறவங்களாம் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ போட டெய்லி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ என்னோட எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் ஜோன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து எங்க வந்தா பையிங் போகும் அப்படின்னா, எந்த ரேஞ்ச் கட் பண்ணா பை போகும்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 23,400. இந்த 23,400க்கு மேல மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்து போகுனா தான் பைன்றதை நம்ம பிளான் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம செல்லிங்ல பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கான மொமெண்டம் ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஓப்பன் ஆகுது, இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுது, நமக்கு பெருசா கேப் அப் இல்லை அப்படின்னா ரிஸ்கான ரிவர்சல் ஜோன் 23,233 வந்து நமக்கு ரிஸ்கான ரிவர்சல் ஜோன். சேஃபர் ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,305 தான் நமக்கு சேஃபர் ரிவர்சல் ஜோன். இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜோன்ல நோ ட்ரேட், ஓகேங்களா? ட்ரேட்ன்றது எடுக்காதீங்க, ஏன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் பண்றது இந்த ஜோன் தான். ஒன்ஸ் இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து இந்த கேப் ஃபில் பண்ணிடும். அப்போ 23,634 வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் 23,400 கட் பண்ணிச்சுன்னா இந்த ஹை வரைக்குமே போகும். இதுக்கு மேல போச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து தான் திருப்பி மார்க்கெட் வந்து பைன்றது போகும். அப்போ பையிங் லெவல் நோட் பண்ணிருப்பீங்க. 23,400 இந்த ரேஞ்சுக்கு மேல போச்சுன்னா நம்ம பைன்றது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் செல்ன்றது பார்த்தீங்கன்னா 23,305 அண்ட் 23,233. அண்ட் லைக் லோவை கட் பண்ணிச்சுன்னா நமக்கு அகைன் வந்து பிரேக் அவுட் ரேட்டஸ் 23,094 அண்ட் 22,992 கட் பண்ணிச்சுன்னா திருப்பி ரேட்டஸ்ட் மார்க்கெட் பாசிபிள். கரண்ட் ஜீரோ நமக்கு டவுன்ல தான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், அண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டோட கிராஷ் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஓவரால் ஒரு ஹை அண்ட் லோன்றது பார்ப்போமே. இப்போ மார்க்கெட் வந்து ஓவரால் ஹை அண்ட் லோவை செக் பண்ணி பாருங்க. எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12% ஃபால் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா. ஓகே, இந்த ஹைல இருந்து கரண்ட் பிரைஸ் லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண 12% ஃபால் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஒரு 100% மார்க்கெட்டோட ஓவரால் கிராஷ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 40% கிராஷ் ஹிஸ்ட்ரி இருக்கு. அப்போ இது நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரெஷர் ட்ரேட் ஆயிட்டு ஒரு 25% டிஸ்கவுண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி ட்ரேட் வந்து லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ லைக் நீங்க 2024ல இருந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெருசா ரிட்டர்ன்ஸ்ன்றது கொடுத்துருக்காது. லைக் ஹை போயிருக்கும், லோ வந்திருக்கும். ஒன்ஸ் இந்த ஜோனை நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம்ன்றது கிடைச்சிடும். லைக் இந்த டிப்ல 22,000 கிட்ட வரும்போதெல்லாம் நீங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட் இப்போ இருக்கிறதுல பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு ஒரு வியூ இருக்கு பாத்தீங்களா? அந்த ஜோன் என்னன்றது சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து கிராஷ் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 21,766. அந்த ஜோன் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து லைக் ஓரளவுக்கு சேஃபர் வியூல இருக்குன்றது கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 21,766 இந்த ரேஞ்ச் நமக்கு மார்க்கெட் வந்து இன்கேஸ் கட் ஆகுது, நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வைக்கிறதுனாலே லைக் மார்க்கெட் வந்து நமக்கு கிராஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். லைக் ஃபர்தரா இந்த அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். மேபி இன்னும் எவ்வளவு லோ போகுன்றது. ஓகேங்களா? கரண்ட் ஜெனரோட லெவல்ஸ் பார்த்துருப்போம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அண்ட் மெம்பர்ஷிப்ல லைக் லெவல்ஸ் மட்டும் கொடுப்போம். நிறைய பேர் கால்ஸ் கேட்குறீங்க, ரிப்பீட்டடா கால்ஸ் கேட்குறீங்க. நம்ம கால்ஸ் எதுவும் கொடுக்கறதே கிடையாது. மெம்பர்ஷிப்ல லைக் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் கொடுப்போம், அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஜாயின் பண்ணி லைக் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கோர்ஸ்ல யாரா ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா இந்த March 30 நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஸ்லாட்ஸ் எல்லாம் ஃபில் ஆக போது, முடிஞ்சிருக்கும், புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஒரு க்ரூஷியல் ஜோன்ன்றா நமக்கு 51,000. ஒரு நிமிஷம், நான் 1 hour டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிக்கிறேன். அதுதான் நமக்கு க்ரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் நான் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓவரால் சப்போர்ட் ஜோன் எந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நமக்கு இன்னும்
டே இருக்கு ஓகேங்களா. பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் வியூ இருக்கு, இன்னுமே கொஞ்சம் ஃபாலோ ஆகும். ஓகே, நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். ஓகே, ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து கிராஷ் ஜோன் கிட்ட வரல, நிஃப்டி தான் கிராஷ் ஜோன் கிட்ட இருக்கு, ஒரு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நியர்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சேஃபர் ஜோன்ல தான் இருக்கு, பார்க்கலாம். இப்போ நீங்க இதோட ட்ரெண்ட் ரிவர்சல் பாத்தீங்கன்னா நீங்க 1 hour டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓவரால் ட்ரெண்ட் ரிவர்சல் நமக்கு எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா சேம் 54,600 நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல். சேஃபர் ரிஸ்கான ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பாத்தீங்கன்னா 54,135 தான் நமக்கு ரிஸ்கான ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா, ஃபைன். நாளைக்கான லெவல்ஸ் பார்ப்போம். அண்ட் மார்க்கெட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரேஞ்ச் என்னன்னா, மார்க்கெட்ல ரிவர்சல் வந்து பாத்தீங்கன்னா சேஃபர் ஜோன் ரிஸ்க் ஜோன் சொல்லிடுறேன். சேஃபர் ஜோன் பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல 54,313 ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் தான் நமக்கு சேஃபர் ஜோன். ரிஸ்கான ஜோன் எடுக்கிறீங்கன்னா அகைன் 54,135 இதுதான் நமக்கு ரிஸ்கான ஜோன். இது நமக்கு சேஃபர் ஜோன், இது வந்து ரிஸ்கான ஜோன். ஒன்ஸ் இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா இந்த ஜோனை நோ ட்ரேட் ஜோன் ஓகேங்களா, அந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த ஹையை கட் பண்ணி நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கனா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். அப்போ 54,660ன்ற ஜோனை கட் பண்ணாதான் நம்ம பையிங் பிளான் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க செல்லிங்கே பிளான் பண்ணலாம். ஓகே, அப்போ செல்லிங் 54,313, 54,135 அண்ட் அகைன் வந்து லைக் சப்போர்ட் நமக்கு பிரேக் அவுட் அப்போ 53,908 அகைன் பிரேக் அவுட் 53,604. ஓகே, இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். அகைன் இந்த ஒன்ஸ் 53,130 கட் பண்ணிச்சுன்னா அடுத்த மார்க்கெட்டோட ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 52,473 தான் நமக்கு மார்க்கெட் அடுத்த ஸ்டாப் இருக்கும். ஓகே, ஹோப் லெவல்ஸ் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.